ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு 2 சீடர்கள் இருந்தாங்க. 2 பேருமே நல்ல திறமைசாலிங்க, நல்ல அதிபுத்திசாலிங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. யார் திறமைசாலி, யார் அதிபுத்திசாலி அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. ஊர் ஜனங்களும் அதை பற்றி இவங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. அப்போ ஒரு முறை அந்த முனிவர் இதை தெரிஞ்சுக்கிட்டார். உடனே 2 சீடர்களையும் கூப்பிட்டாரு. 2 சீடர்களையும் கூப்பிட்டு, சீடர்களே, எனக்கு ரொம்ப வயிறு பசியாக இருக்குது. ஏதோ அந்த கண்ணுக்கு தெரியுது, அந்த மரத்தில் போய் பழங்களை பறிச்சுட்டு வந்து கொடுங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே 2 சீடர்களும் வேக வேகமாக அந்த மரத்தை நோக்கி ஓடுகிறாங்க. அப்போது அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. மரத்தை சுற்றி ஃபுல்லாக முட்புதராக இருக்குது. அப்போது அந்த முட்புதர் இருக்கிறதுனால இந்த மரத்தில் ஏறி எப்படி பழத்தை பறிக்கிறது, நம்ம குருவுக்கு எப்படி இந்த பழத்தை பறித்து கொடுக்குறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க முதல்ல. 2வது ஒரு சீடர் பார்த்தாரு, அப்படியே பின்னோக்கி வந்தார். சில அடிகள் பின்னோக்கி நடந்து வந்து வேக வேகமாக போய் அந்த மரத்திலே தொத்தி ஏறிட்டார். வேக வேகமாக போய் அந்த முட்புதரை தாண்டி அந்த மரத்தில் தன்னுடைய அசுர திறமையை பயன்படுத்தி அந்த மரத்தில் ஏறிட்டார். அப்போ மரத்தில் ஏறி அங்கே இருக்கிற ஒரு சில பழங்களை பறித்து கொண்டு அந்த மரத்தை விட்டு கீழே அதே போலவே குதித்து குருவிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அதை குரு சாப்பிடவில்லை, வைத்திருந்தார். 2ஆம் சீடனை பார்க்கிறார். 2ஆம் சீடனை ஆளை காணும். என்னடா இது, ஆளை காணுமேன்னு பார்த்தா 2ஆம் சீடன் போய் ஒரு வீட்டில் போய் மண்வெட்டி அரிவாள் எடுத்துகிட்டு வந்து அந்த முட்புதர் நிறைந்த அந்த மரத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த முட்புதர்களை கொத்தி அதை சீர்படுத்தினான். அதை சீர்படுத்தி கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல வர்ற வழிப்போக்கர்கள் களைப்போடு வருகிற காரணத்தினாலே அந்த மரத்தின் நிழலை பார்த்த உடனே அதில் தங்களை இளைப்பாறிக்கொள்ள அந்த மரத்தின் அடியில் வந்து இளைப்பாறுகிறார்கள். அந்த மரத்தை சுற்றிலும் அழகாக அந்த சீடன் சுத்தம் செய்து விட்டான். பிறகு அந்த மரத்தில் ஏறி கனிகளை பறிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த அங்கு வந்திருந்த அந்த பயனாளிகள், அந்த வழிப்போக்கர்கள், எங்களுக்கும் பழம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். உடனே அவர்களுக்கும் அந்த மரத்திலிருந்து சிறிதளவு பழங்களை பறித்து அவர்களுக்கு கொடுக்குறான். அதோடு கூட குருவுக்கும் தனக்கும் தேவையான பழத்தை பறித்து கொண்டு அந்த சீடன் மரத்திலிருந்து இறங்கி குருவினிடத்திலே கொண்டு போய் கொடுக்குறான். இதிலே பெற்றுக்கொண்ட குரு யார் புத்திசாலி, யார் அதிபுத்திசாலி என்பதை குறித்து அங்கே சொல்கிறார். முதலாம் சீடன் தான் நினைத்து கொண்டிருந்தான், நாம் தான் அதிபுத்திசாலி, திறமைசாலி என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் குரு சொன்னார், 2ஆம் சீடன் தான் அதிபுத்திசாலி, திறமைசாலி என்று சொல்லி. என்ன காரணம் என்றால், முதலாம் சீடன் அவன் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி சுயமாக மரத்தில் ஏறி தனக்காக மாத்திரம், குருவுக்காக மாத்திரம் அந்த மரங்களிலே பழத்தை பறித்து கொண்டு வந்தான். ஆனால் 2ஆம் சீடன் அப்படி இல்லை. அந்த இடத்தை எப்பொழுதும் பயன்படுத்தத்தக்கதாக, அந்த மரத்தை எப்பொழுதும் பயன்படுத்தத்தக்கதாக அந்த மரத்தை சுற்றிலும் இருந்த புதர்களை கொத்தி எடுத்து அதை சுத்தம் செய்து மற்றவர்களுக்கும் பயன்படும்படியான ஒரு வேலையை செய்தான். எனவே அவனை குரு மெச்சினார். இவனே உண்மையான அதிபுத்திசாலி, திறமைசாலி என்று சொல்லி. நாமும் கூட அநேக நேரங்களிலே நாம் சுயமாக ஒரு சில முடிவுகளை எடுக்கிறோம், சுயத்துக்காகவே ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம். அந்த 2ஆம் சீடனைப் போல மற்றவர்களுக்கு பயன்படும் ஒரு வாழ்க்கையாக நாம் மாறுவோம். அநேகருக்கு உதவி செய்வோம். நிச்சயமாகவே நாம் அதிபுத்திசாலியாக காணப்படுவோம். நன்றி, வணக்கம்.